அதே கடுப்போட நம்ம கமலுக்கு கால் பண்ணேன். நம்ம கமல் ஃபோன் எடுத்து, "என்ன பேபி ஒரு வழியா என்ன மிஸ் பண்ணிட்ட போல. அதனால தான் எனக்கு உடனே கால் பண்ணியிருக்கேன்ட்டு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து நெலம புரியாம பேசிட்டு இருக்க. நம்ம கிம் இருந்துட்டு, "நெனப்படா நெனப்ப ஏன் நெனைக்க மாட்ட? ஒழுங்கு மரியாதையா உன்னோட சபார்டினேட் எல்லாரையுமே இங்கேருந்து கிளம்பி போ சொல்லு. என்ன சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன்னு வையேன், அப்புறம் என்ன நடக்கும்ன்ட்டு எனக்கே தெரியாது. என்னோட உயிர எடுக்காதடா. மரியாதையா இவங்க எல்லாரையுமே இங்கேருந்து கிளம்பி போ சொல்லு." அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து பயங்கர கடுப்பா நம்ம கமல புடிச்சு கத்திட்டு ஃபோன அப்படியே கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம கமல் இருந்துட்டு, டேய் நீ ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறடா, என்ன ரொம்ப பைத்தியமாக்க வைக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் அங்க பேசிக்கிட்டேவும் அவனோட பாய் ஃப்ரெண்டை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படி நம்ம கமல் அவனோட பாய் ஃப்ரெண்டை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம கோம் வரான். கோம் வந்து நம்ம கமல் கிட்ட நம்மளோட வேர் ஹவுஸை ஃபயர் பண்ணது யாருன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் ஒன்று நம்ம கமலுக்கு நம்ம கோம் வந்து போட்டு காமிக்கிறான். நம்ம கமலும் அந்த வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ நம்ம கோம் இருந்துட்டு இவங்க 2 பேரும் வேற யாரும் கிடையாது, நம்ம டனையோட ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் சொல்ல, நம்ம கமலும் இருந்துட்டு, நான் அப்பவே நினைச்சேன் இது வந்து அவனோட வேலையா தான் இருக்குன்ட்டு. சரி ஓகே, நம்ம பசங்க எல்லாருமே ரெடியா இருக்க சொல்லு. அவன் வந்து நம்ம கூட ப்ளே பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறான் போல, நம்மளும் ப்ளே பண்ணி பார்த்துடலாம், நம்ம யாருன்ட்டு அவனுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து செம பயங்கர கெத்தா நம்ம கோம் கிட்ட சொல்ல, நம்ம கோம் இருந்துட்டு சரி ஓகே சார் நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம செரியை தான் காமிக்கிறாங்க. நம்ம செரி வந்து பார்லர் போய் சில பல பட்டி டிங்கரிங் வேலை எல்லாம் பண்ணிட்டு நம்ம கமலை பார்க்கறதுக்காண்டி கமலோட ஆஃபீஸ்க்கு தான் உள்ளார என்ட்ரி ஆகிறா. அப்படி வந்து நம்ம கோம் கிட்ட கமல் இங்கே தானே இருக்கா, நான் கமலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து நம்ம கோம் கிட்ட சொல்ல, நம்ம கோம் இருந்துட்டு பாஸ் இங்கே தான் இருக்காரு, ஆனால் கெஸ்ட்டுக்கெல்லாம் உள்ளார போகிறதுக்கு அலோ கிடையாது, பாஸ் வந்து மீட்டிங்கில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து செரி கிட்ட சொல்ல, சரி இருந்துட்டு ஆனால் நான் ஒன்றும் கெஸ்ட்டு கிடையாது நான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளார போக போக நம்ம கோம் இருந்துட்டு நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடுத்து நிப்பாட்டுறா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கமல் வெளியே வரான். நம்ம கமல் வந்தோடனேவும் நம்ம செரி இருந்துட்டு சின்ன குழந்தை மாதிரி ஓடி போய் நம்ம கமலோட கையை பிடிச்சிட்டு நம்ம கோமை பற்றி நம்ம கமல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. கமல் இந்த கோமை பாரு, இவன் என்ன உன்னை பார்க்கறதுக்கு உள்ள அளவே பண்ணலை, எனக்கு ரொம்ப கோபமாக வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து நம்ம கமல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே என்ன விஷயம், எதுக்காண்டி இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம செரி கிட்ட கேட்க, நம்ம செரி இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேர் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ அதனால தான் நம்ம 2 பேர் வெளியே டின்னர் போகலாமான்ட்டு உன்னை வந்து கேட்டுட்டு உன்னை கூட்டிட்டு போகலான்ட்டு வந்தேன், நம்ம 2 பேர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு அவள் கையை தட்டி விட்டுட்டு சாரி நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு வந்து ஒர்க் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கமல் வந்து அங்கேருந்து போகலான்ட்டு போகிறான். அப்போ செரி இருந்துட்டு கமல் நீ ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்ட, நீ எனக்கு தெரிஞ்ச மாதிரி முதல்ல இருந்த ஆள் நீ கிடையாது, நீ முதல்லலாம் எவ்வளோ கைண்டாக என்கிட்ட நடந்துப்பேன், நீ அந்த கமல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு நான் எப்பயுமே யாருக்கிட்டையும் கைண்டாலாம் நடந்துக்க மாட்டேன், நான் எப்பயுமே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி கமல் சொல்ல, செரி இருந்துட்டு போய் நீ எல்லாமே போய் சொல்கிற, நீ கைண்டா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேர் மீட் பண்ணும்போதே என்னை வந்து நீ காரை ஏற்றி கொண்டிருப்ப, அதை விட்டுட்டு என்னை ஏன் நீ காப்பாத்துன, இதுல இருந்தே தெரியுது நீ கைண்டான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு ஆனால் என்னோட இன்டென்ட் வந்து அது கிடையாது, நான் உங்ககிட்ட நடந்துக்கிறத வச்சு நீ தப்பா நினச்சிக்கிட்டேன்னா அதுக்காண்டி நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம செரிகிட்ட சாரி கேட்டுட்டு நம்ம கோம் கிட்ட கெஸ்ட்டை முதல்ல இங்கேருந்து வெளியே அனுப்பு, இதுக்கப்புறம் கெஸ்ட்டு யாருமே இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கோம் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. நம்ம செரிக்கு வந்து என்ன பண்ணுறன்ட்டே தெரியாமல் பயங்கர கடுப்பாக அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு என்ன நடக்குதுன்ட்டு காமிக்கிறாங்க. நம்ம கிம், நம்ம மே, அப்புறம் நம்ம ஜின், இவங்க 3 பேரும் ஆஃபீஸில் உட்காந்து அவங்களோட பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கமல் கிட்ட இருந்து நம்ம கிம்முக்கு கண்டினியூஸாக கால் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம கிம் வந்து அந்த கால் எதுவுமே அட்டன் பண்ணல, கட் பண்ணி விடுறான். இவ இப்படி கட் பண்ணி விட கமல் கிட்ட இருந்து நம்ம கிம்க்கு வந்து கன்யூஸா கால் வந்துட்டே இருக்கு. இதை பார்த்து ஜின் இருந்துட்டு கிம் நீங்க முதல்ல அந்த காலை வந்து அட்டன் பண்ணி பேசுங்க, நீங்க கட் பண்ணி விட மறுபடியும் கால் வந்துகிட்டே இருக்கும், இப்படி கால் வந்துகிட்டே இருந்தா நம்ம வந்து மீட்டிங் வந்து கன்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம மே இருந்துட்டு கிம் நீங்க ஓகே தானே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம மே வந்து கிம் கிட்ட கேட்குறான். அதுக்கு நம்ம கிம் இருந்துட்டு ஆமா உங்க ஹெல்ப் எனக்கு வேணும், நீங்க ஹெல்ப் பண்ணாதான் இந்த ஒர்க்கை வந்து நான் சீக்கிரமா முடிக்க முடியும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம மேகிட்டையும் ஜின்கிட்டையும் சொல்ல, நம்ம ஜின் இருந்துட்டு நாங்கள் ஒன்றும் ஒர்க்கு விஷயமா உங்ககிட்ட பேசலை, வேறு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா எங்ககிட்ட கேளுங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு இல்லை வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன், நீங்கள் கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம மேகிட்டையும் ஜின்கிட்டையும் சொல்ல, ஜின் இருந்துட்டு கிம் நீங்கள் ஏன் லீவ் எடுக்கக்கூடாது, ஒர்க்கை பற்றி நீங்கள் ரொம்பவே கவலைப்படுறீங்கன்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் ஏன் லீவ் எடுத்துகிட்டு வெக்கேஷனில் போயிட்டு வரக்கூடாது, ஒர்க் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேவும் ஜின்னும் நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு
இருந்துட்டு சரி ஓகே இது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் உங்களோட ஒர்க்கை வந்து கன்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம 2 பொண்ணுங்கிட்டே சொல்ல நம்ம 2 பொண்ணுங்களும் சரி ஓகே நாங்கள் பார்க்குறோம், நீ வந்து ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க நம்ம கிம் இருந்துட்டு ஆமாம் நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம்மும் சொல்ல அவங்க 2 பேரும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போயிடுறான். நம்ம கிம் பையன் இங்கே உட்காந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பக்கம் நம்ம கமலை காமிச்சா நம்ம கமல் வந்து கிம் ஃபோன் எடுக்கலன்னு கடுப்பில் கிம் நீ ஏன் நான் ஃபோன் பண்ண அட்டனே பண்ண மாட்டேங்கிற, நான் உங்ககிட்ட பேசணும்னு தானே கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்கான். எங்கே நம்ம கிம் என்னடானா நம்ம ஜின் சொன்ன விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஏன் வெக்கேஷன் போகக்கூடாது, நம்ம ஜின் வந்து நல்ல ஐடியா தானே சொல்லியிருக்கா, ஆனால் நம்ம எந்த ஃப்ரெண்டு கூட போகிறது, நம்மளுக்கு தான் ஃப்ரெண்டே இல்லையே, எனக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு அந்த டே மட்டும் தான், இப்போ அவனுக்கும் கால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து யோசிச்சுக்கிட்டேவோ அவனோட மொபைல் எடுத்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணதும் அந்த ஃப்ரெண்டு இருந்துட்டு டே மச்சான் இருக்கியா செத்துட்டியா, என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் கால் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க நம்ம கிண்ண இருந்துட்டு டே இருக்கிறதுனால தானே உனக்கு கால் பண்ணியிருக்கேன், சரி ஓகே இப்போ நீ ஃப்ரீயா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து ஃப்ரெண்டு கிட்ட கேட்க ஃப்ரெண்டு இருந்துட்டு எப்போ டே நான் இப்போல்லாம் ஃப்ரீ கிடையாது, எனக்கு வந்து இப்போ மீட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு சரி ஓகே ஃப்ரீயாக இருந்தா வா நம்ம 2 பேரும் வேணா அவுட்டிங் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் சொல்ல அவன் இருந்துட்டு என்ன புதுசாக என்னையெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்க, நீ எப்பயும் டே கூட தானே போவேன், அவன் தானே உன்னோட ஃப்ரீலான்சர், இப்போ என்ன கூப்பிட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு வந்து நம்ம கிம் கிட்ட பேசிட்டு டே மச்சான் ஐம் சாரி எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் மீட்டிங்கு போய் அவனுங்கிட்ட அப்புறமேட்டா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம கிம் இருந்துட்டு இருந்த ஒருத்தனும் போயிட்டானா இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மொபைலை வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி யோசிச்சுக்கிட்டே சரி ஓகே நம்ம வந்து டேக்கு கால் பண்ணலாமா வேணாமா, சரி பண்ணி தான் பார்ப்போம், காசா பணமா வெறும் கால் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம டேக்கு கால் பண்ணால் நம்ம டேவும் கால் அட்டன் பண்ணிடுறான். நம்ம கிம் இருந்துட்டு டே நீ நீ வந்து ஃப்ரீயாக இருக்கியா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து டே கிட்ட சொல்ல நம்ம டே இருந்துட்டா நான் ஃப்ரீ தான் என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம கிம் இருந்துட்டு இல்லை நான் உன்னை நேரில் பார்த்து சொல்லணும், நீ எங்கே இருக்கேன்ட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து டே கிட்ட சொல்ல நம்ம டே இருந்துட்டு நான் வந்து பேங்காக்கில் நான் வந்து அவுட் ஆஃப் டவுன் வந்திருக்கேன், இன்னும் 2 நாளில் நான் ஊருக்கு வந்துடுவேன், வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு சரி ஓகே நான் உனக்காண்டி வெயிட் பண்ணுறேன், நீ வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம்மும் டேவும் பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே இட் பையன் குளிச்சுட்டு தலை எதுவும் தோட்டாமல் ஈரத்தோட வந்துகிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம டே இருந்துட்டு நம்ம இட் கிட்ட ஏன்டா தலை எவ்வளோ ஈரத்தோட வச்சிருக்க, தொடக்க வேண்டியதானே, காய்ச்சல் ஈச்சல் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து இட் கிட்ட சொல்ல நம்ம இட் இருந்துட்டு அது எனக்கு தெரியும், ஆனால் டவல் உங்ககிட்ட இருந்துச்சு அதை வாங்குறதுக்காண்டி தான் வந்து டவலை கொடுற அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து நம்ம டே கிட்ட இருந்து டவல் வாங்கிக்கிறான். இப்படி இவங்க 2 பேரும் கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறத நம்ம கிம் வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுடுறான். அவனுக்கு இந்த இதை கேட்டோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி அவன் ஃபேஸ் வந்து டல்லாகிடுது. நம்ம டே இருந்துட்டு நம்ம கிம் கிட்ட கிம் நான் இப்போ கொஞ்சம் போயே ஆகணும், ரொம்ப அர்ஜென்ட், நான் போகலைன்னா பிரச்சனை வேறு விதத்தில் ஆயிரும், நான் ஊருக்கு வந்தோடனே உனக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அங்கே பேசிகிட்டே இருக்க. ஆனால் நம்ம கிம் வந்து அது எதுவும் கேட்காம ஒரு மாதிரி டல்லாகவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம டே இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நம்ம இட் கிட்ட வந்துட்டு ஏன்டா இன்னும் முடிய இன்னும் ட்ரை பண்ணாமல் இருக்க, சரி கூட நான் உனக்கு முடிய வந்து ட்ரை பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி டவலை வாங்கி நம்ம டே வந்து இட்க்கு வந்து முடிய வந்து அப்படியே தொடச்சி விட்டுட்டே இருக்கான். இந்த சீன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த பக்கம் நம்ம கிம்மை காமிச்சா நம்ம கிம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டேவும் டே கிம் இப்போ நீ டேக்கு கால் பண்ணது சரியான டிசிஷனா, நீ எப்போ தான் அவனை விட்டு வரப்போறேன்ட்டு எனக்கு சுத்தமாக தெரியலடா, இப்படியே இருந்தானா நீ அவனை விட்டு வர்றது ரொம்பவே கஷ்டமாயிரும்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த சீன் அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம தனையை தான் காமிக்கிறாங்க. நம்ம தனையோட ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸுமே ஒரு இடத்த பார்த்து ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. இவங்க ஏன் இப்படி பயந்துட்டு இருக்காங்கன்னா அவனோட ஆஃபீஸ் மிரரில் ஹியூமன் பிளட்டால் எதையோ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்த்து தான் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம செத்துருவோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பயந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம தனையும் வரான். தனையும் அதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமாக கடுப்பாயிட்டு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இதை யார் பண்ணா, யாருக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கே நம்ம தனை வந்து ரொம்ப பயங்கரமாக எல்லாரையும் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சீன் இங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு நம்ம கமலை தான் காமிக்கிறோம். நம்ம கமல் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்போ நம்ம கோம் வந்து அவன் கையில் ஒரு டேப் கொடுக்குறான். அந்த டேப்ல ஒரு வீடியோஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த வீடியோஸ் என்னன்னா நம்ம தனை வந்து இங்கே நின்று கத்திட்டு இருந்தான் இல்லையா, அந்த வீடியோஸை தான் அங்கே வந்து லைவாக நம்ம கமல் வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்படி நம்ம கமல் வந்து அந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்க. நம்ம கோம் இருந்துட்டு கமல் கிட்ட சார் அங்கே இருக்கிற எம்ப்ளாயி எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு எம்ப்ளாயி மட்டும் பயந்து போயிட்டுருக்கல, ஓனருமே ரொம்ப பயந்துருக்கான்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே வெறிநாய் மாதிரி கழிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கோம் கிட்ட சொல்ல நம்ம கோம் இருந்துட்டே சார் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருந்த பீப்புள்ஸ் எல்லாருமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு நல்லது, இதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம யாருன்ட்டு, நம்ம கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்ட்டு அவனுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து இங்கே மாசா பேசிட்டு இருக்கான். இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம தனையை தான் காமிக்கிறாங்க. நம்ம தனை வந்து அவனோட பாடி
கார்ட்ஸ் எல்லாருமே வரிசையா நிக்க வச்சு எல்லார் கண்ணத்துலயும் நல்லா பொள்ளிர்னு தர விட்டுட்டு இருக்கான். நீங்க எல்லாம் முட்டாள்கடா, யூஸ்லெஸ், உங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க இருக்கும்போது நம்ம ஆபீஸ்க்குள்ள எப்படி ஒருத்தன் வந்து இவ்வளவு தைரியமா பண்ணிருக்கானா, நீங்களாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கிட்ட பாத்துக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம தனே வந்து அவனோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே பொள்ளிர்ட்டு அரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அதுல இவனோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கல, அவ மட்டும் இருந்துகிட்டு நம்ம தனகிட்ட, சார் இது வந்து நான் நினைக்கிறேன் கமல் வந்து பண்ணிருக்க மாட்டான்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடி கார்ட்ஸ் வந்து நம்ம டனே சொல்ல, நம்ம டனே இருந்துட்டோம் அப்படியா ரசா, அப்பனா இது யார் பண்ணிருப்பா சொல்லு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கோவம்ட்டு மறுபடியும் அவனை போட்டு பள்ளிருன்ட்டு ஒரு அப்புறம் இது எல்லாத்தையுமே வெளியில நம்ம செரி நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. நம்ம செரிக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவளுக்கு வந்து அடி வயிறே கலங்கிரும் போல, அந்த அளவுக்கு பயத்துல அப்படியே விரைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. நம்ம தனே இருந்துட்டு அவனோட பாடி கார்ட்ஸ்ட்டு, இங்க பாருங்க அந்த கமல் வந்து என்ன பண்றான் ஏது பண்றான்ட்டு எனக்கு வாட்ச் பண்ணி அவனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுங்க. அவன் இதுக்கப்புறமும் என்கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு அவன் ரெடியா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தனே வந்து இங்க அவனோட பாடி கார்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம செரி வந்து வெளியே நின்று கேட்டுட்டு இருந்தால, அப்படி கேட்டுட்டு இருந்தவ சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு மாதிரி பயத்திலேயே கிளம்பி போயிட்டு இருக்கா. ஐ திங்க் நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்த வந்து நம்ம கமல் கிட்ட சொல்றதுக்காண்டி தான் நம்ம செரி போறான்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்ட்டு. இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கமலையும் நம்ம கோமையும் தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டேவும் லிஃப்ட் பக்கமா போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம கமல் இருந்துட்டு நம்ம கோம் கிட்ட, கோம் கிம் என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி, அவனோட அப்டேட் என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் கிட்ட கேட்க, நம்ம கோம் இருந்துட்டு அவர் வந்து டெய்லி அவரோட ரொட்டீன் ஒர்க் தான் சார் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம லோப்புக்கும் கிம்முக்கு தான் செட் ஆக மாட்டேங்குது. நம்ம லோப் வந்து ஏதாவது பண்ணிடுறான், அதை வந்து நம்ம கிம்முக்கு பயங்கரமா டென்ஷன் ஏத்துது. வேற பிரச்சனை எதுவும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து நம்ம கமல் கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்க. நம்ம கமல் இருந்துட்டு திடீர்னு நம்ம கிம்க்கு கால் பண்றான். அந்த பக்கம் நம்ம கிம் வந்து நம்ம கமலோட கால் தான் அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த காலை வந்து அட்டன் பண்ணவே இல்லை. இங்க நம்ம கமல் இருந்துட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என் கால் அட்டன் பண்ணாம இருப்பேன்ட்டு நானும் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து அங்க பேசிட்டு இருக்கான். அதே சேம் டைம் இந்த பக்கம் நம்ம கிம்ம காமிச்சா நம்ம கிம்மோட ஆஃபீஸ் நம்பருக்கு ஒரு கால் வருது. நம்ம கிம்மும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த காலை அட்டன் பண்ணி பேசினா இந்த பக்கத்துல இருந்து நம்ம கமல் தான், ஒரு வழியா என்னோட ஃபோன் கால் வந்து அட்டன் பண்ணிட்ட போல அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, டே நீ அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு ஆமா நானே தான், எதுக்கு என்னோட ஃபோனை வந்து அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, அதனால தானே உனக்கு கால் பண்ணுறேன் உங்ககிட்ட பேசணுன்ற, ஆனால் நீ ஏன்டா அட்டனே பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம்முக்கு கடுப்பாயிட்டு, டே இது வந்து என்னோட ஆஃபீஸ் நம்பரை கூட விட்டு வைக்க மாட்டேன், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க போற அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட பயங்கரமா பேசி சத்தம் போட்டுட்டு இருக்க. நம்ம கமல் இருந்துட்டு, இங்க பாரு ஆல்ரெடி உனக்கு 3 days டைம் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறமும் உனக்கு டைம் கொடுக்க முடியாது, நீ உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இரு, நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு நீ திருந்த மாட்டட அப்படிங்கிற மாதிரி போனை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம கமல் இருந்துட்டு, டேய் நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறடா, அதனால தானே உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி போனை கட் பண்ணிட்டு நம்ம கமல் வந்து நம்ம கோம் கிட்ட, கோம் கிம் வந்து என்ன பண்றான் ஏது பண்றான் எங்க போறான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற எல்லா அப்டேட்மேவும் எனக்கு வந்தாகணும், அவனை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க, உங்க கண் பார்வை அவனை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கோம் கிட்ட சொல்ல, நம்ம கோம் இருந்துட்டு எஸ் சார், லோப் வந்து அதை எல்லாத்தையுமே பார்த்துப்பா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கோம் வந்து கமல் கிட்ட சொல்லி பேசி இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கிம்ம தான் காமிக்கிறாங்க. நம்ம கிம் வந்து அவனோட ஆஃபீஸ்ல குட்டிப்பட்டு போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டேவும் எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம டே கிட்ட இருந்து நம்ம கிம்க்கு வந்து கால் வருது. நம்ம கிம்மும் அட்டன் பண்ணி ஹலோ டே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம டே இருந்துட்டு, கிம் நான் இந்த மாதிரி பேங்காக் வந்துட்டேன், என்ன விஷயம் ஏதாவது பிரச்சனையா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எதா இருந்தாலும் உன் வீட்டில் வந்து சொல்லவா, நான் ஒருத்தரை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் அவ்வளோதான், வேற ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம டே கிட்ட சொல்ல, நம்ம டே இருந்துட்டு சரி ஓகே உனக்காண்டி என்னோட வீட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ வா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிம் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு நம்ம மேக்கும் ஜின்னுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தவங்களோட டாக்குமெண்ட் எடுத்துட்டு சீக்கிரமா ஆஃபீஸ்க்குள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து 2 பேருக்குமே இன்ஃபார்ம் பண்ண, அவங்க 2 பேரும் அடிச்சோம் பிடிச்சோன்ட்டு வேக வேகமா ஆஃபீஸ் ரூம்குள்ள வந்துட்டு நம்ம கிம் கிட்ட, கிம் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம மேவும் நம்ம ஜின்னும் நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து வெக்கேஷன் போக போறேன், நீங்க சொன்ன மாதிரி என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன், அவன் இப்பதான் பேங்காக் வந்தா, ஸோ அவங்க கூட சேர்ந்து நான் வந்து வெக்கேஷன் நினைக்கிறேன், ஆனா நான் இப்படியே வெளியே போனேன்னா அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் என்ன பார்த்துருவாங்க, என்ன பார்த்தாங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க, அதான் எப்படி போறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து யோசிச்சுட்டே இருக்க, நம்ம ஜின்னு இருந்துட்டு அப்பனா நீங்க இருந்து ஓடி போக போறியாடா அப்படிங்கிற மாதிரி கத்தி சொல்லிடுறா. இதை கேட்ட நம்ம கிம் இருந்து நம்ம ஜின்னை பார்த்து,
ஜின் மெல்ல பேசு, ஏன் இந்த மாதிரி கத்தி பேசிட்டு இருக்க, நீ என்ன மாட்டி விட்டுருவ போல, நீ என்ன பிரச்சனை தள்ளி விட்டுருவ போல, மெல்ல பேசு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம ஜின் கிட்ட சொல்ல, நம்ம ஜின்னும் மேவும் நம்ம கிம்மும் 3 பேரும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே நம்ம ஜின்னை பார்த்தா நம்ம ஜின் வந்து நம்ம கிம்மை வெளியே கொண்டு வரதுக்காண்டி அங்கே இங்கன்ட்டு சோத்துல ஒளிஞ்சு ஒளிஞ்சு நம்ம ஜின் வந்து எப்படியோ நம்ம கிம்மை வந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம மேவை காமிச்சா நம்ம மே வந்து நம்ம கிம்மோட காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு இருக்க. நம்ம ஜின் இருந்துட்டு எப்படியோ நம்ம கிம்மை வந்து வெளியே கொண்டு வந்துட்டா போல. அந்த பக்கம் நம்ம ஜின் உள்ள போய் ஐயோ அம்மா எனக்கு வகுறு வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி வகுத்த பிடிச்சிட்டு அப்படியே கத்திக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம லோப்பும் இன்னொரு பாடி கார்டும் இருந்துட்டு ஏதோ சவுண்டு கேட்குது, என்னவா இருக்கும், வா உள்ள போய் பார்க்கலாங்கிற மாதிரி 2 பேருமே உள்ள போய் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஜின் இருந்துட்டு அங்கே வகுறு வலிக்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருக்கால. அதை பார்த்து நம்ம லோப் இருந்துட்டு மிஸ் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, ஏதாவது பிரச்சனையா, ஏன் கத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஜின்னு இருந்துட்டு எனக்கு ஒரு வயிறு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. இப்படி நம்ம ஜின்னு இங்கே பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பக்கம் நம்ம கிம் வந்து எப்படியோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவன் கார் பக்கத்தில் வந்துட்டான் போல. நம்ம கிம் கார் பக்கத்தில் வரவும் நம்ம மே வந்து கார்ல இருந்து இறங்கி நம்ம கிம் கிட்ட பார்த்து பத்திரமா ட்ரைவ் பண்ணி சேஃபாக போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம மே வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், நான் பத்திரமா போய்க்கிறேன், நீங்கள் வந்து பத்திரமா இருங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம மே கிட்ட சொல்ல, நம்ம மே வந்துட்டு கண்டிப்பாக நீ பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம மே சொல்ல, நம்ம கிம்மும் சரி ஓகேங்கிற மாதிரி அந்த கார்ல ஏறி உட்காந்துக்கிறான். இந்த பக்கம் நம்ம கிம் வந்து கார்ல ஏறி உட்காந்ததை நம்ம ஜின் வந்து பார்த்துட்டு நம்ம பாடி கார்ட்ஸ் கிட்ட இப்பெல்லாம் ஓகே தான், எனக்கு வயிறு வந்து வலிக்கலை, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், நான் போய் ஒர்க் பண்ணுறேன், நீங்களும் போய் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து அவள் பாட்டு குடுகுடுன்ட்டு உள்ளார ஓடி போயிடுறா. இந்த பக்கம் நம்ம லோப் இருந்துட்டு இங்கே என்ன நடந்துச்சு, இந்த பொண்ணு லூஸா இல்லை நம்ம லூஸா, இங்கே என்னதான் நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம லோப் அங்கே பார்த்துக்கிட்டேவும் சரிவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து பார்த்தா நம்ம கிம்மோட கார் வந்து அங்கே போயிட்டுருக்கு. அந்த கார் போகிறத வந்து நம்ம லோப் வந்து பார்க்குறான். சரி மேதான் போகிறான்ட்டு அந்த விஷயத்த வந்து நம்ம லோப் வந்து பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கமலை தான் காமிக்கிறாங்க. கமல் வந்து எப்பயும் போல் அவனோட பிஸ்னஸ் மீட்டிங் வந்து ரொம்ப சிறப்பாகவும் நடத்தி முடிச்சுட்டு ஹாயாக உட்காந்து இருக்கும்போது நம்ம ரூஜுக்கு வந்து நம்ம லோப் கிட்ட இருந்து கால் வருது. நம்ம ரூஜும் சரிங்கிற மாதிரி அந்த காலை வந்து அட்டன் பண்ணி என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து நம்ம லோப் கிட்ட கேட்க, நம்ம லோப் இருந்துட்டு என்ன சொன்னா ஏது சொன்னான்னு தெரியல. நம்ம ரூஜ் இருந்துட்டு சரி ஓகே நான் இதை எப்பயும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து லோப் கிட்ட சொல்லிட்டு நம்ம கமல் கிட்ட போய் ஐம் சாரி சார், லோப் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து இன்ஃபார்ம் பண்ண சொன்னா, அது வந்து கிம் வந்து ஆஃபீஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாராம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து ஒரு மாதிரி தயங்கிட்டேவும் நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் வந்து பெருசாலாம் அழட்டிக்கல, லைட்டாக நக்கெல்லாம் சிரிச்சுட்டு எனக்கு தெரியும் அவன் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணுவான்ட்டு, அதனால தானே அவனை வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்கணும்ன்ட்டு நான் இவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கான். இங்கே பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமேவும் நம்ம செரி வந்து அங்கே ஓரமாக நின்று கேட்டுட்டு தான் இருக்கா. நம்ம கமல் வந்து பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் நம்ம செரிக்கு வந்து அங்கே அடிவயிறில் அப்படியே தக தக தகன்ட்டு எரிய ஆரம்பிக்குது. அவ்வளோ கடுப்பில் அங்கே நின்று கேட்டுட்டு இருக்கேன் இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமேவும். நம்ம கமல் இருந்துட்டு அவன் பாடி கார்ட்ஸ் கிட்ட சரி ஓகே இதை வந்து நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அவன் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருப்பான், இன்னும் அவன் பேங்காக்லேயே தான் இருப்பான், நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆட்கள்கிட்ட சொல்லி நம்ம கிம்மோட ஆஃபீஸை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண வேணான்னு சொல்லு, இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுன்னா அப்புறம் அவன் என்னை போட்டு பயங்கரமாக திட்டுவான், அது எனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து அவனோட பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்ல, அவனோட பாடி கார்ட்ஸும் ஓகே சார் நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம கமலும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எந்திரிச்சு போகலான்ட்டு பார்த்தா இந்த செரி உள்ள வந்துட்டு நம்ம கமல் கிட்ட இப்போ நீ யாரை பற்றி பேசினேன், யார் அந்த கிம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் வந்து நக்கெல்லாம் நம்ம செரியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இவன் இப்படி முறைச்சிக்கிட்டு நிற்கிறதோட எபிசோட் 3 வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகுது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, இதுக்கப்புறம் போடுற எபிசோடு எல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லாக போடவே இல்லை பார்ட் 1 பார்ட் 2 போடவான்ட்டு நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரியே பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எப்பயும் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்கள் எல்லாருமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.